அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 6ஆம் வகுப்பு அறிவியல் 3ஆம் பருவம் பாடம் 1ல் மதிப்பீடு பகுதியில் ஒரு மதிப்பெண் வினாக்களுக்கான விடைகளை பார்க்கலாம். முதல்ல பாருங்கள், பொருத்தமான விடையை தேர்ந்தெடுக்கவும். காந்தத்தால் ஈர்க்கப்படும் பொருள் எது அப்படின்னா இதற்கான விடை ஊசி. மாலுமி திசை காட்டும் கருவிகளை முதலில் செய்து பயன்படுத்தியவர்கள் யார் அப்படின்னா சீனர்கள். தங்குதடையின்றி தொங்கவிடப்பட்ட காந்தம் எப்பொழுதுமே டேஷ் திசையில்தான் இருக்கும் அப்படின்னா வடக்கு தெற்கு திசையில்தான் இருக்கும். அடுத்து, காந்தங்கள் தன் காந்தத்தன்மையை இழக்க காரணம் சுத்தியால் தட்டுவதால். அடுத்து, காந்த ஊசி பெட்டியை பயன்படுத்தி டேஸ் அறிந்து கொள்ள முடியும் அப்படின்னா அதன் திசையை அறிந்து கொள்ள முடியும். அடுத்து பாருங்கள், கோடிட்ட இடங்களை நிரப்புக. செயற்கை காந்தங்கள் பார்த்தோம் அப்படின்னா நீள்கோளம், வட்டம், உருளை வடிவங்களில் தயாரிக்கப்படுகின்றன. காந்தத்தால் ஈர்க்கப்படும் பொருள்கள் காந்தத்தன்மையுள்ள பொருள்கள் எனப்படுகின்றன. காகிதம் காந்தத்தன்மையுள்ள பொருள் அல்ல, இதற்கான விடை. அடுத்து, பழங்கால மாலுமிகள் திசையை கண்டறிய தங்கள் கப்பல்களில் ஒரு சிறிய காந்தக்கல் கட்டி தொங்கவிட்டிருந்தனர். அடுத்து, ஒரு காந்தத்திற்கு எப்பொழுதும் 2 துருவங்கள் இருக்கும். அடுத்து, சரியா தவறா? தவறெனில் சரி செய்து எழுதுக. உருளை வடிவ காந்தத்திற்கு ஒரே ஒரு துருவம் மட்டுமே உள்ளது, விடை தவறு. ஏன்னா உருளை வடிவ காந்தத்திற்கு 2 துருவங்கள் உள்ளன. அடுத்து, காந்தத்தின் ஒத்த துருவங்கள் ஒன்றையொன்று விளக்கும், விடை சரி. காந்தத்தினை இரும்பு துகள்களுக்கு அருகே கொண்டு செல்லும் போது அதிக அளவிலான துகள்கள் காந்தத்தின் மையப்பகுதியில் ஒட்டி கொள்கின்றன, விடை தவறு. என காந்தத்தின் துருவ பகுதியில் தான் ஒட்டிக்கொள்ளும். அடுத்து, காந்த ஊசியினை பயன்படுத்தி கிழக்கு மற்றும் மேற்கு திசைகளை கண்டறிய முடியும், விடை தவறு. என காந்த ஊசியினை பயன்படுத்தி வடக்கு மற்றும் தெற்கு திசைகளை கண்டறிய முடியும். அடுத்து, ரப்பர் ஒரு காந்த பொருள், இதற்கு விடை தவறு. என ரப்பர் ஒரு காந்த பொருள் அல்ல. அடுத்து பொறுத்துக. காந்த திசை காட்டி, விடை காந்த ஊசி. ஈர்ப்பு எதிரெதிர் துருவங்கள், விலக்குதல் ஒத்த துருவங்கள், காந்த துருவங்கள் அதிகாந்த வலிமை, இது அதற்கான விடை. அடுத்து, பொருத்தமில்லாததை வட்டமிட்டு காரணம் கூறுக. இரும்பு, ஆணி, குண்டூசி, ரப்பர் குழாய், ஊசி, இதற்கான விடை பார்த்தோம் அப்படின்னா ரப்பர் குழாய். இதற்கான காரணம் பார்க்கலாம். இதற்கான காரணம் இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள். ரப்பர் ஒரு காந்தத்தன்மையற்ற பொருள், மற்றவை காந்தத்தன்மையுடையவை. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா மின்தூக்கி, தானியங்கி படிக்கட்டு, மின்காந்த ரயில், மின் பல்புன்னு இருக்குது. இதுக்கு பொருத்தமில்லாதது மின் பல்பு. ஏன்னா இது காரணம் இது மின்சாரத்தினை பயன்படுத்தும், மற்றவை காந்தத்திறனை பயன்படுத்துகிறது. அடுத்து, கவர்தல், விளக்குதல், திசை காட்டுதல், ஒளியூட்டுதல் இருக்குது. இதில் பொருத்தமில்லாதது பார்த்தோம் அப்படின்னா ஒளியூட்டுதல். காரணம் இது ஒளியின் பண்பு, மற்றவை காந்தத்தின் பண்புகளாகும். இதுதான் இதோட காரணங்கள், பார்த்துக்குங்க. இப்போ இதற்கான விடை பார்த்தாச்சு, அதோட காரணமும் நம்ம பார்த்துட்டோம். அடுத்து பின்வரும் படங்களில் 2 சட்ட காந்தங்கள் அருகருகே காட்டப்பட்டுள்ளன. பின்வரும் வார்த்தைகளை பயன்படுத்தி ஒவ்வொரு முறையும் என்ன நிகழும் என கூறு. ஈர்க்கும், விளக்கும், திரும்பி ஒட்டிக்கொள்ளும் இருக்குது. இது சட்ட காந்தங்கள் பாருங்கள். இதற்கான விடை பார்க்கலாம். இதற்கான விடை பாருங்கள். முதல்ல இருக்கக்கூடியது என்ன எழுதணும்னா ஈர்க்கும். இரண்டாவது பி, இதற்கான விடை விளக்கும். ஏன்னா எஸ்னு சவுத்து ஒரே துருவங்களாக இருக்கிறதுனால விளக்கும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஈர்க்கும், இதுவும் நான் வேறுபட்ட துருவங்களாக இருக்காங்க, ஈர்க்கும். அடுத்து, திரும்பி ஒட்டிக்கொள்ளும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா திரும்புகிறப்ப ஏன்னா நார்த்து சவுத்துன்னு வர்றதுனால ஒட்டிக்கொள்ளும். அடுத்து, விளக்கும், இது என்ன ஒரே துருவங்கள் வர்றதுனால விளக்கக்கூடியது. அடுத்து, திரும்பி ஒட்டிக்கொள்ளும், நார்த்து சவுத்துன்னு திரும்புகிறப்ப வரனால ஒட்டிக்கொள்ளும். இதுதான் இதற்கான விடை, பார்த்துக்குங்க. அடுத்த கேள்வி நிரப்புக கொடுத்துருப்பாங்க. காந்தத்தால் ஈர்க்கப்படும் பொருள்கள் என்னென்னு நம்ம எழுதணும். குண்டூசி ஏற்கனவே கொடுத்துட்டாங்க, மற்றதெல்லாம் நம்ம எழுதலாம். காந்தத்தால் ஈர்க்கப்படாத பொருள்களும் நம்ம எழுதலாம். சுண்ணங்கட்டி கொடுத்துருக்காங்க, மற்றதெல்லாம் பார்க்கலாம். இது நீங்களாகவே எழுதலாம். இங்கே விடை கொடுத்துருக்கேன் பாருங்கள், இந்த மாதிரி எழுதிக்கலாம். காந்தத்தால் ஈர்க்கப்படும் பொருள்கள் நாணயம், சாவி, கோபால்ட், இரும்பு, நிக்கல், பிளேடு, ஆணிலாம் எழுதிக்கலாம். காந்தத்தால் ஈர்க்கப்படாத பொருள்கள் அப்படிங்கிறது நெகிழி, காலனி, காகிதம், மரமேசை, கைக்குட்டை, ரப்பர், பென்சில், இதை எல்லாமே நம்ம எழுதிக்கலாம். அடுத்து, சிறுவினாக்கள் இதெல்லாம் இருக்குது. இதற்கான விடைகள் நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம், சரியா? இதற்கான விடைகள்லாம் நம்ம நடுவினா, உயர் சிந்தனை வினா எல்லாத்துக்குமே வீடியோ போட்டிருக்கோம். கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் போய் அதற்கான விடைகள்லாம் பார்த்துக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.